போவானே அந்த காலத்துல எல்லாரும் இப்போ எனக்கு போட்ல தான் போவாங்க, கப்பல்ல தான். அப்போல்லாம் வெளியூருக்கு போகணும்னா நம்மளுக்கு என்னது கிடையாது. எந்த ஊருக்கு போக பிடிக்கும்? சென்னை போக பிடிக்கும். ஆனா உன்னை தூத்துக்குடி போயிட்டோம்னா நீ போவியா? உனக்கு எரிச்சலா வரும். அப்படித்தானே? அங்க போய் நம்ம சென்னைக்கு ட்ரெயின் ஏரியாச்சும் கள்ள ட்ரெயின் ஏரியாச்சும் போயிடணும் அப்படின்னு நினைப்போம்ல. அதே மாதிரிதான் இந்த அண்ணனுக்கு நீவே பட்டணத்துக்கு போறதுக்கு இஷ்டமே இல்லை. அதனால போறான், அங்க போய் கப்பல் ஏறதுக்கு போறான். ஆனா அங்க வந்து தர்ஷீஷ் அப்படின்னு, அதாவது நினிவே பட்டணம் இங்க இருக்குன்னா தர்ஷீஷ்ங்கிற பட்டணம் ஆப்போசிட்லி அடியில போய் படுத்து தூங்கிட்டான். ஆனா அப்படி கப்பல் போய்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிருது, கடல் அப்படி கொந்தளிக்கி அப்படி பயங்கரமான புயல்னா புயல். அந்த கப்பல் மூவ் பண்ணவே முடியல. அவங்க என்ன செய்யறாங்க, வெயிட்டா கப்பல் ரொம்ப இதானா என்ன செஞ்சிடலாம், வெயிட்டா இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி கீழே போட்டுலாம். அவங்களோட சாப்பாடு, அவங்க கொண்டு போன சரக்கு எல்லாத்தையும் தூக்கி கீழே போடுறாங்க. ஆனாலும் என்ன செய்யல, அந்த கப்பல் ஆட்டோ நிக்கார் பேரையும் எழுதி சீட்டு போட்டாங்க. சீட்டு போட்டா இந்த அண்ணன் பேர்ல விழுந்துச்சு. அந்த அண்ணன் பேரு யோனா. அந்த அண்ணன் பேர்ல விழுந்த உடனே ஏன் யோனானா யாரு யாரு யாருன்னு தேடுனா இவன் எங்க கிடக்கான், அடி தட்டுல நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ என்ன செய்யும், நம்ம மேல தப்பு இருக்குன்னா என்ன செய்வோம், நம்ம ஒளிஞ்சு